நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வா வாட வேணும் வா வாடா வா. இவ என்ன விளக்குமாரோட போஸ்ட் கொடுக்குறா? ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோ என்னமோ. வாடா. வாடா. செல்லக்குட்டி வாடா. டேய், நீ ஏன்டி இதை அப்பசகுண மாதிரி கையில வச்சுட்டு நிக்கிற? தூக்கி உள்ள போடுவியா? நீ என்னடி இவனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? இவன் நம்ம வேணுடி. ஆளே ரொம்ப மாறிட்டாரே. சொல்ல போனா இவரோட உடம்பு குறைஞ்சிருச்சு. இங்க பாரு, இவன் ஒன்னும் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வரல, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். அதனாலதான் உடம்பு மெலிஞ்சிருச்சு. நீ முதல்ல இவனை குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். டேய், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா கண்ணா. உன்னை நல்லபடியா சிறப்பா கவனிக்கணும்னு தான் நான் இங்கேயே உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஞாபகம் இருக்கட்டும். நான் இங்க வந்தது இங்க நடக்கிற அதிகாரத்தை மாத்துறதுக்காக தான். அவ ஒன்னும் உன்ன சொல்லலடி. ஆஷா ஆஷா அவ இல்லையா இங்க? ஆஷாவோட அம்மா வந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து குழந்தைக்காக ஏதோ வாங்க போயிருக்காங்க. ஓ, அப்படின்னா அவ ஃபேமிலி இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு. இப்ப நம்ம வீட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? ஆஷாவோட ஃபேமிலி தான். ஆஷாவோட அம்மா தானே இங்க மகாராணி. எல்லாரோட ஆணவத்தையும் நான் அடக்கி காட்டுறேன். அடக்கணும்டா. உன்னால மட்டும் தாண்டா தம்பி அது முடியும். வேணும், இதுக்கப்புறமாவது சண்டை சச்சரவு எதுக்கும் போகாம பாலாவையும் குழந்தைகளையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு நல்லபடியா வாழு. எனக்கு ஒன்னும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். 7-8 வருஷம் ஜெயில இருந்தும் கூட உனக்கு எந்த மாற்றமும் இன்னும் வரல. மத்த எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வந்திருக்குல்ல, அது போதும். நான் இல்லாதப்ப நீ தானே அவளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண. பாரு, இதுக்கப்புறம் நீ அவளுக்கு ஏதாவது உதவி பண்ற அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு வையே, உன் இடுப்பு உடைச்சு படுக்க வச்சு. இவகிட்ட கோவப்பட்டு பேசி என்னடா பிரயோஜனம்? சுமேஷ் கிட்டையும் ஆஷா கிட்டையும் தானே உன்னோட கோபத்தை நீ காட்டி ஆகணும். எல்லாத்துக்கும் நான் தனித்தனி எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல வெக்கங்கிட்டு போய் பாலா காலடியில் இருந்துட்டு வந்த அந்த கிழவிய பார்த்துட்டு வந்துடுறேன். என்னங்க, நீங்க தானே சொன்னீங்க இவன் ஜெயில இருந்து வரும்போதே உடம்பு சரியில்லாம வந்ததா சொன்னீங்க. அந்த சுமேஷ் பையில அடக்கிறதுக்காகத்தான் இவங்கிட்ட 2-3 பிட்டு அதிகமா போட்டு நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கடையில நீ அவனை தேவையில்லாத கேள்வி கேட்டு அவனை வெறி பிடிக்க வச்சு அடி வாங்கிக்காத பாத்துக்க. இங்க பாரு, நம்ம வேணும் மூலமா நான் பல விஷயங்களை செய்ய போறேன். கிழவி, என்னடா ஜெயில இருந்து உனக்கு 5-6 மாசம் லீவ் கொடுத்துட்டாங்களா என்ன? இதுக்கப்புறம் திரும்ப இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. என்ன உன் மருமக அனுப்பி வச்சிட்டாளா இல்ல அங்க இருந்த வரைக்கும் போதுன்னு சொல்லி நீயே கிளம்பி வந்துட்டியா? பசங்க நல்லா இருந்தா தானே மருமகளுங்களும் நல்லா இருப்பாங்க. நீதான் பெரிய கில்லாடியா இருந்தல்ல, அப்புறம் ஏன் நல்லவன ஆக்கல? நீங்க எல்லாம் என் பேச்ச கேக்குற மாதிரி தான் வச்சிருந்தேன். போதாத காலம் அதுக்குள்ள எனக்கு முட்டு வலி இடுப்பு வலியால படுத்த படுக்கே ஆயிட்டேன். கிழவி, நீ அந்த பாலாவோட காசுல வாழ்ந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஆனா அவ உன்னை ரொம்ப ஈஸியா பழி வாங்கிட்டா. புரியலையா? அவளை இங்க வச்சு கஷ்டப்படுத்தினப்போ உனக்கு ஒரு சுகம் கிடைச்சது இல்ல? அதை விட ஒரு பெரிய சுகம் தான் நீ முடியாம இங்க கிடந்தப்ப உன்னை கூட்டிட்டு போய் அங்க வச்சு பார்த்தனால அவளுக்கு கிடைச்சது. இந்த விளையாட்டுல அவ தான் ஜெயிச்சா. பெத்த அம்மாவை அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டுட்டு நீ எங்கடா போயிருந்த? ஒரு ஆளை குத்தி கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பெத்தவளை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? என்னை விட பலசாலியா இங்க 2 பேர் இருக்கானுங்கல்ல, என்ன அவனுங்க உன்னை மொட்டை அடிச்சு அனுப்பிட்டானுங்களா? நான் ஏதாவது சொல்றதுக்குள்ள மரியாதை இங்க இருந்து போயிடு. எப்படியாவது நான் செத்து போயிடணும் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன கிழவின்னு கூப்பிட்டாலும் இந்த குடும்பத்திலே நீ மட்டும்தான் என் மேல பாசம் வச்சிருக்கிறவன். அதனாலதான் என் பொண்டாட்டி கூப்பிட்டு உடனே ஓடி போயிட்டியா நீ? நான் ஏன் போனேன் அப்படிங்கறத நீ பரோல்ல வந்தப்பதான் நான் சொல்லிட்டேன்ல.
அவ என்ன பழி வாங்குறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தாலும் அவ என்ன ரொம்ப நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாடா. ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்தனா எதுக்காக திரும்ப இந்த வீட்டுக்கு வந்த? இப்ப கொஞ்ச நாளா அவ நடவடிக்கை சரியில்லை. அது உனக்கு இப்பதான் தெரிஞ்சுதா? அவ கொடுத்ததை சாப்பிட்டுட்டு நீ ரூம்ல படுத்து கிடந்தப்போ அவளோட வேலைக்கு நீ மறைமுகமா சப்போர்ட் பண்ணிருக்க. யாரு கேட்டாலும் புருஷனோட அம்மா கூட இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம்ல. எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சதும் தொந்தரவா போச்சு. அதுக்கப்புறம் உன்னை அனுப்பிதானே ஆகணும். அது மட்டும் இல்லாம அவளோட லவ்வருங்க வரும்போது நீ அவளுக்கு தொந்தரவா இருப்ப. அதனாலதான் உன்னை அனுப்பி விட்டுட்டா. இத்தனை நாள் அங்க தங்கி இருந்தோம் அவளை அங்க தேடிட்டு வர்ற எவனையாவது ஒருத்தனை கன்னத்துல அறையறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரல? கஷ்டம். ஆமாடா, கஷ்டம் தான்டா. அந்த வார்த்தைய நான் தான் உன் முகத்தை பார்த்து கேட்கணும். ஆம்பளைங்க கட்டின பொண்டாட்டிய கைக்குள்ள போட்டு வைக்க கத்துக்கணும். இல்லனா தேவைப்படுற நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கணும். இல்லனா கண்டா வந்து மேய்ஞ்சிட்டு போயிடுவான். பொம்பளைங்க அவங்க இஷ்டப்படி வாழ்வாங்க. உன் பொண்டாட்டி இப்ப அப்படிதான்டா வாழ்ந்துட்டு இருக்கா. 2 குழந்தைங்களையும் அவ நாசம் பண்ண போறா. உன்னால முடிஞ்சா அவளை திருத்தறதுக்கான வழிய பாரு. இல்லனா நீ அவளை அவ இஷ்டத்துக்கு விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கையை தேடிக்கோ. சைமனுக்கு பதிலா வேற ஒரு பையனை சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா, அவங்க வந்திருக்காங்க. உணவு காட்டு இடத்தை அடகு வைக்க வந்தாங்கல்ல, அவங்கதான். இப்பதான் லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கே, ஒரு வாரத்துல சரியாயி ஒர்க்குக்கு வந்துடலாமே. அதுக்கெல்லாம் பணம் அதிகமா செலவாகும். சைமனோட கையில பணம் இல்ல, நாம தான் அவனுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆபரேஷன் ஜில்லா ஹாஸ்பிட்டல்ல தான் நடக்குது. அதிகபட்சமா ஒரு 5000 ரூபாய் செலவாகும். ஆனா 2 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும். அது வரைக்கும் இங்கே டீ வாங்கி கொடுக்கறதுக்கோ அங்கேயும் இங்கேயும் நம்ம வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கும் ஒரு பையன் வேணும் இல்லையா? கூப்பிடுங்க பாக்கலாம். வாங்க பாப்பா, வாங்க. சுமேஷ் கோப்பன், உட்காருங்க. சைமன், நீங்க இவனை பத்தி தான் சொன்னீங்களா? ஆமா மேடம், நான் என்னோட ஆபரேஷன் முடிச்சிட்டு வர வரைக்கும் என்னோட வேலைகளை இவன் பாத்துப்பான் மேடம். உன்னோட பேர் என்னப்பா? முருகன். உங்க சொந்தக்கார பையன் சொன்னீங்க சைமன், அப்புறம் எப்படி முருகன் பேரு? இவன் என் தங்கச்சி பையன். அவள ஒரு இந்து பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க பழனிக்கு போய் வேண்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் பிறந்தான். அதனாலதான் முருகன் வச்சிருக்காங்க. இவனை நம்பலாமா சைமன்? இவனா? சதி, ஏமாத்துதல், திருட்டுத்தனம், பிட் பாக்கெட்டு, இதெல்லாம் என்னன்னு தெரியாத ஒரு அப்பாவியான பையன் சார். இவன் இந்த கம்பெனிக்கு நல்ல பேரை வாங்கி தருவான். லாபம் சம்பாரிச்சு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இருக்கிறத எடுத்துட்டு போகாம வந்த சரி. 2 மாசம் மட்டும் தானே, பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா? முதல்ல ஒரு வாரம் பார்க்கலாம், சரி இல்லைன்னு அனுப்பிவிடலாம். இவன் ரொம்ப புத்திசாலி சார். புத்திசாலின்னு வாயால சொல்றது ஈஸி தான். புத்திசாலியான்னு அவன் நிரூபிக்கட்டும். இவன் விஷயத்துல என்ன பண்ணணும்னு நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க. வேலைக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா அனுப்பிடுங்க. நீ வாப்பா, உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. பாப்பா. மேடம், டீ எடுத்துக்கோங்க. ஹாய், உன்னோட பேர் என்னப்பா? முருகன். உன்னோட வீடு எங்க இருக்கு? என் வீடு எங்கன்னா எனக்கு இப்ப வீடே இல்லை மேடம். இதுக்கு முன்னாடி காலனில தங்கியிருந்தேன். நீ என்ன படிச்சிருக்க? 7வது வரைக்கும். அதுக்கப்புறம் ஏன் நீ படிக்கல? நான் படிச்ச ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் படிப்பு இல்லை மேடம், அதனாலதான். அது வந்து மேடம், எல்லாரும் படிச்சு பெரிய ஆளாயிட்டா யாரும் வந்து டீ குடுக்கறது? நீ டீ குடிச்ச முருகன்? என்கிட்ட டீ வாங்கிட்டு வந்து கூட அது மட்டும் தான் சொன்னாங்க, குடிக்க சொல்லவே இல்லை. இந்தப்பா, ஐயோ, குடி. நான் சும்மா தான் மேடம் சொன்னேன். அட குடிப்பா. இது குடிக்கலனா அப்புறம் நீ எனக்கு டீ கொண்டு வந்து கொடுக்க கூடாது. அது வந்து மேடம். நீ என்ன மேடம்னு கூப்பிடாதப்பா, என்ன நீ அக்கான்னு கூப்பிடு. நான் உன்னை தம்பி மாதிரி தான்ப்பா பாக்குறேன். அது வந்து என்னன்னா மேடம், உன் கூட பிறந்த அக்கா இந்த டீயை கொடுக்கறான்னு நினைச்சுக்கோ. குடிப்பா, குடின்னு சொல்றேன்ல.
அண்ணே வேணாண்ணே. தண்டனை முடிஞ்சிச்சானே? எப்போ வந்தீங்க? ஐயோ, பார்க்கும்போது மட்டும் கட்டி பிடிச்சி பாசம் காட்டுற எவனோட உறவும் எனக்கு தேவையில்லடா. ஓடா அந்த பக்கம். ஏன்னா தள்ளுற? மத்தவங்கள மாதிரி நீங்களும் என்ன அப்படியே நினைச்சிட்டீங்களா? கோவம் வரும்போது நான் கண்டபடி திட்டுவேனே தவிர நான் உங்க மேல வச்சிருக்க பாசம் போயிடுமா என்னன்னு? அப்படின்னா நீ அதை அங்கேயே வச்சுக்கூட. அது மட்டும் இல்ல, நீ உன் கைவசம் வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கல என்னோட ஷேரு, அதையும் கூட நீயே வச்சுக்கட. அப்புறம் என் கேஸுக்கு நீ பண்ண செலவை கழிச்சுட்டு இப்ப இதை வித்தா எவ்வளவு கிடைக்குமோ அதை என் கையில கொடுத்துரு. அப்படி இந்த இடத்த உடனே விற்க முடியாதுண்ணே. ஏன் வித்தா உனக்கு என்ன? அது வந்துண்ணே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேண்ணே. இந்த இடத்தோட உண்மையான டாக்குமெண்ட்ஸ் காணாம போயிடுச்சு. காணாம போயிடுச்சா? ஆமா, தப்பு பண்ணிட்டேனே. இதுக்கப்புறம் அதோட டூப்ளிகேட்டா ஒன்னொன்னா எடுக்கணும்னா மாச கணக்காயிடும். இந்த பாரு, உன் புத்தி எல்லாம் என்கிட்ட காட்டாதடா. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கிட்ட கொடுத்துட்டு நீ பணத்தை வாங்குன சொல்றா? ஐயோ வேணும்னா நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. 3-4 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்த நம்ம அப்படியே வித்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றேன் இல்லையா, எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம். நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வேலை வேணும். ஜெயில இருந்து வந்திருக்கீங்க, கொஞ்சம் நாள் ஆகட்டும்னே. அதுக்கப்புறமா வேலைக்கு போறத பத்தி யோசிக்கலாம். வேணும்னா உங்க செலவுக்கான பணத்தை நான் கொடுக்கறேனே. அண்ணே நீங்க இங்கேயே தங்கலாம். அதெல்லாம் வேண்டாம். பாலா எங்க இருப்பாரோ அங்கதான் நானும் இருப்பேன். ஓ, அப்பனா ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நடந்த விஷயம் தெரியாதா என்ன? இங்க நல்லாவே பாத்துக்கலன்னு சொல்லிட்டு போன அம்மா எதுக்கு திரும்ப வந்தாங்க? அங்கிருந்து ஏன் வந்தாங்கன்னு நீங்க கேட்கவே இல்லையே. கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருக்கவங்க அந்த வீட்டுல இருக்கவே முடியாது. இதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கணும்னு ஆசை உங்க மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா பாலானியே ஒதுக்கிடுங்க. என்னடா சொன்ன? பாலாவை பத்தி நீ ஏதாவது தப்பா பேசணும்னு வச்சுக்க. வேணா விடுனா, விடுன்னு சொல்றல, விடுனா. சொல்றதுக்குள்ள இப்படி பண்ணா மத்த விஷயத்தெல்லாம் எப்படி சொல்லுவேன்? நான் உங்ககிட்ட மட்டும் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பாலானி சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப இருக்க மூட்ல நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. வேணா இன்னைக்கு நம்ம சரக்கு அடிக்கலாம். நீங்க நல்ல மூடுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அதை சொல்றேன். மேடம், நீங்க பிஸியா இருக்கீங்களா? என்ன விஷயம்? நான் இங்க என் பையனை ஒப்படைச்சிட்டு போறேன். வாடா. குடுறா. எடுத்துக்கோங்க மேடம். இன்னைக்கு என்ன உனக்கு பிறந்த நாளா முருகன்? இல்ல, இது என் சந்தோஷத்துக்காக வாங்கினேன். எனக்கு கோயம்புத்தூர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நான் அங்க போறேன். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன். அப்படின்னா முருகன் இங்க தனியா தானே இருப்பான்? அதான் பிரச்சனையே. ஹாஸ்பிட்டலுக்கு சைமன் ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்காக போகணும். அதனால அவனோட வீட்டுல கண்டிப்பா தங்க முடியாது. சைமன் தான் என்கிட்ட சொன்னான், மேடம் கிட்ட போய் கேட்டு பாருங்க, மேடம் அவங்க வீட்டுல தங்கிக்க சொல்லுவாங்க, வறண்டால இடம் கொடுத்தாலே போதும், அதுக்கு என்ன வாடகையோ அதை கொடுத்துருவோம். இங்க நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன் மேடம், வாடகை அதிகமா கேக்குறாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உன்னால கண்டிப்பா தங்க முடியாது. என்னால எந்த தொந்தரவும் வராது மேடம். நான் அதனால சொல்ல முருகன், எனக்கு சில வேற பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் நான் பாக்குறேன், ஏதாவது வாய்ப்பு இருந்தா நான் கண்டிப்பா சொல்றேன். அது போதும் மேடம், நீங்க லட்டு சாப்பிடுங்க. நான் இவனுக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துக்காக நான் எல்லாருக்கும் லட்டு கொடுக்குறேன். வாடா. மே ஐ கம் இன்? வாங்க சுதா. இந்த டாக்குமெண்ட்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. இதுல என்ன மிஸ்டேக்? நம்ம பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு 50,000 தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனா அக்கவுண்ட்ல 5 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்க வரவு வச்சிருக்காங்க.
என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? சுதாவுக்கு ஏதோ சந்தேகமா? போன மாசம் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டதுல ஏதோ சந்தேகமா? நான் தான் லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்டேனே. நாம இதுவரைக்கும் யாருக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கு லோன் எடுத்து கொடுக்கவே இல்லையே. கொடுக்காத பணத்தை பத்தி நாம எதுக்கு இப்ப பேசணும்? ஆனா நம்ம பணத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கியிருக்காங்க. சுதா, எனக்கு தெரியாம இங்க யாருக்கும் 1 ரூபாய் கூட லோன் தர மாட்டாங்க. டாக்குமெண்ட் அடக வச்சு தானே 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினாங்க. இந்த கம்பெனியோட மேனேஜர் நான் தான். நம்ம ரூல்ஸ் படி இங்க தப்பு நடக்க வாய்ப்பே இல்ல. அவ்வளவு பணம் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல. அவங்க முதல்ல வந்தப்ப 50,000 கொடுத்தோம். மத்தத நீங்க லீவ்ல போனதுக்கு அப்புறம் தான் கொடுத்தோம். நான் தான் அதை சொல்ல மறந்துட்டேன். சுதா, நீங்க இப்பதானே வேலையை கத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் நம்ம கிட்ட பத்திரமா தானே இருக்கு. இதுல சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. இதுல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. சுதா, நீங்க கிளம்புங்க. மேடம், ஃபைல் இது இங்கே இருக்கட்டுமே. இவ ஒவ்வொன்னத்தையும் தோண்ட ஆரம்பிச்சிட்டா. இவ யாருக்காக தோண்டிட்டு இருக்கா தெரியுமா? அவளுக்கே அவ குழிய தோண்டிட்டு இருக்கா. என்னக்கா, தலைவலிக்குதா? அதெல்லாம் இல்லப்பா. ஒரு டீ வாங்கிட்டு வந்து தரவாக்கா? எனக்கு வேண்டாம் முருகா. தலைவலி போக தைலம் வேணா வாங்கிட்டு வரவாக்கா? எனக்கு தலைவலி எல்லாம் இல்லப்பா. நான் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்பவுமே கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்கீங்களே, அதனாலதான் வருது. ஒரு டீ குடிச்சிங்கன்னா எல்லாமே சரியாயிடும்க்கா. எனக்கு வேண்டாம்ப்பா. இந்த கம்பெனில இருக்க எல்லாருமே என்ன தப்பா தான் பாக்குறாங்க. நீங்க மட்டும்தாக்கா என்கிட்ட பாசமா பேசுறீங்க. அதனாலதான் உங்களை பார்த்ததும் ஒரு டீ வேணுமான்னு கேட்டேன். எனக்கு இங்க பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க இல்லையா? எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம்தான். இன்னைக்குள்ள எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் கூப்பிடுறேன். முருகா, ஒரு நிமிஷம். ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா? கேளுங்கக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு இடத்தை இங்க அடகு வைக்க வந்தீங்க இல்லையா? ஆமாக்கா. அதுக்காக உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? அது எனக்கு தெரியாது. அது என் குரு தான் அடகு வச்சாரு. குருவா? சாஜி அண்ணா. ஆனா நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்குனீங்களா என்ன? 5 லட்சம் தான் நாங்க கேட்டோம். ஆனா ஏதோ சர்டிபிகேட்டை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போதைக்கு 50,000 மட்டும் தான் கொடுத்தாங்க. மீதி பணத்தை உன் ஷாஜி அண்ணன் வந்து வாங்கினாரா? அப்படி வாங்கினதா எனக்கு தெரியலையே. நீ அவர்கிட்ட கேட்டு பாருப்பா. ஆனா அவர் இப்ப கோயம்புத்தூர் போயிருக்காரேக்கா. அவருக்கு கால் பண்ணா கால் போகாது. சரிக்கா, நான் கிளம்பட்டுமா? ஒருவேளை என்னை ஏமாத்திட்டு அந்த ஆளு காசை வாங்கிட்டு போயிட்டானோ? என்னைக்காவது மாட்டுவான். அப்ப அவனை வச்சுக்கிறேன். சுமேஷ், நீ ஒரு 500 ரூபாய் என்கிட்ட கொடு. டக்குன்னு போய் நான் 2 பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். பணத்தை கொடு. நீங்க இப்ப எங்கேயும் போக வேண்டாம். இதோ இவ்வளவுதான் இருக்கு. இதை வேணான்னு முடிச்சிட்டோம். அப்ப நான் எங்கடா போறது? சத்தம் போடாதீங்க. நீங்க குடிச்ச வரைக்கும் போதும். கதை அப்படி போகுதா? இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணாயிட்டீங்க, நான் தனியாள் ஆயிட்டேன். யாரு சொன்னாங்க நீ தனியாள்னு? நாம 3 பேரும் எப்பவும் ஒண்ணுதான். இந்தா குடி. சந்தோஷமா? டேய் மொட்டை தம்பி, டேய் நீதாடா செல்லம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த சரக்கு அடிக்கலாம். என்ன? எனக்கு இனிமே வேணாம். கொஞ்சம் ஒன்னும் வேணாம். சதீஷனா, இதை கொண்டு போய் ரூம்ல வச்சுக்கோங்க. ஐயோ, அப்படின்னா இது எனக்கே எடுக்கும். அப்படின்னா நீ வாங்கிக்கடா. நீ என்னோட கடைக்குட்டி தங்கப்படா. நான் கூட ஸ்ட்ராங்கா இருப்பேன். அப்ப என் கூட? ஏடா உன் கூட இல்லாமலையா? உண்மையை சொல்லணும்னா நான் இவன் கூட இருக்கேன். ஆனா என்னோட மனசால உன் கூட இருக்கேன். என்ன ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான். சதீஷனா, நீங்க உள்ள போங்க. நான் வேணா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. உள்ள போங்க. சரி, பேசிக்கோ. நீ வேணு தம்பி, நான் உன் கூட மட்டும் இல்லடா, உன் அருமை பையன் வினு இருக்கான்ல, அவனுக்கு நான் கம்பெனி கொடுத்துட்டு தானே இருக்கேன். அவன் கூட சேர்ந்து இதோ இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு சரக்கு அடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த கான்ட்ராக்டர் சதீஷ் மண்டையை போடுவான் பிரதர்.
ஓகே. நம்ம 3 பேரும் ஒண்ணா இப்படி உட்கார்ந்து சரக்க போட்டு எத்தனை நாள் ஆகி போச்சுல? இத நம்ம 3 பேரும் அடிக்கலாம். வேண்டாம் சொல்லிட்டல. நீங்க இத உள்ள எடுத்துட்டு போங்க. உள்ள போய் இத குடிச்சிட்டு சாப்பிடுங்க. உள்ள போங்க. அப்படினா ஓகே. குட் நைட். தங்க பையா போதும். அண்ணே போனே போங்க. அனிலா. ஏய் ஏய் அனிலா, நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சியோ அதை சொல்லு. பாலானிய பத்தி தான் நான் சொல்ல போறேன். நான் கண்ணால பார்த்த விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ராதாகிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் கூட தான் இப்ப பாலானிக்கு தொடர்பு இருக்கு. அந்த ஆளோட பொண்டாட்டிக்கு இது நல்லாவே தெரியும். டூரு போயிருந்தப்போ ஒரு ஹோட்டல்ல அவங்க 2 பேரும் ஒன்னா தங்கி இருந்ததை நான் பார்த்தேன். பாலாண்ணி உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க பாலாண்ணிய நீங்க சும்மாவே விடக்கூடாது வேணும்னா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.